తెలుగు రాష్ట్రాల్లో అతిపెద్ద లిఫ్ట్ మ్యానుఫ్యాక్చరర్ లిఫ్ట్స్ ట్రై.com డీలర్షిప్ కూడా ఇవ్వబడును. ఇప్పుడు మనం చెప్పాను కదా ఎక్కడికి వచ్చామంటే సెంధిల్ అన్న ఇంటికి వచ్చాం. సెంధిల్ అంటే మీ అందరికీ గుర్తుంటుంది, రజనీకాంత్ గారు ఏ సినిమాలో అయినా కానీ రజనీకాంత్ గారు ఫ్రెండ్గా ఉంటారనమాట. అండ్ కౌండమణి సెంధిల్ అంటే వాళ్ళ కాంబినేషన్ సూపర్ డూపర్ హిట్ తమిళనాడులోనే. అండ్ మనకి ఆంధ్రప్రదేశ్లో కోటా శ్రీనివాసరావు, బాబు మోహన్ గారు కాంబినేషన్లను అలానే హిట్ పేరు అనమాట. తమిళనాడు ఇండస్ట్రీని శాసించారు ఒకప్పుడు. అలాంటి సెంధిల్ గారి ఫస్ట్ ఇంటర్వ్యూ అనమాట ఇది. సెంధిల్ గారి ఇంటి లోపలికి వెళ్దాం. ఒకసారి లోపలికి వెళ్తే మీకు అర్థమవుతుంది. హాయ్ అన్నా. సెంధిల్ గారు ఎన్నో అచీవ్మెంట్స్ సాధించారు అండ్ తెలుగులో కూడా వన్ ఆఫ్ ద లెజెండరీ యాక్టర్ అని చెప్పుకుంటారు. బట్ ఎప్పుడు కూడా తెలుగులో ఆయన కనిపించలేదు మనకి. ఎందుకంటే ఒకప్పుడు వాళ్ళ కాంబినేషన్ ఎలా అంటే రజనీకాంత్, కమల్ హాసన్, విజయకాంత్ ఇలాంటి హీరోస్ ఉన్నప్పుడు కూడా ఆ సినిమాలో వీళ్ళు లేకపోతే ఆ సినిమా చూడలేము అనేలా ఉంటుంది అనమాట. అంత హిట్ కాంబినేషన్ 80s 90sలో స్మాచ్ చేశారు తమిళనాడు ఇండస్ట్రీనే. సో ఒకసారి సెంధిల్ గారి అచీవ్మెంట్స్ చూడండి ఒకసారి. అన్ని సినిమాలలో తెలుగులో మనకు రిలీజ్ అయిన భాష, అరుణాచలం, ముత్తు ఈ అన్ని సినిమాల్లో ఆయన కనిపిస్తారు. రజనీకాంత్ గారు ఏ సినిమాలో అయినా కానీ ఈయన కాంబినేషన్ లేకుండా మనం చూడలేము అనమాట. సో హీఈస్ ద లెజెండరీ పర్సన్ అండ్ లెజెండరీ యాక్టర్. సో సెంధిల్ గారు, செந்தில் அண்ணா தெலுங்கு வச்சா? தெலுங்கு நான் தெலுங்கு படம் நடிச்சிருக்கேன். டிரைவர் பாபு, இன்னும் நிறைய படம். இப்போ மோகன் பாபு பாலகிருஷ்ண படம் நடித்தேன் தெலுங்கு, தமிழில். డైరెక్ట్ సినిమాలు చాలా చేశారు. அப்போ நிறைய படம் நடித்தேன். அப்போ தொழில்முத்து, ஆமாம், அதில் நடித்தேன். கோட்டா ஸ்ரீனிவாஸ் அவரு நடித்தேன். సో తెలుగులో బాగా ఎవరు మీతో బాగుంటారు అన్న? బాలకృష్ణ గారా, చిరంజీవి గారా, నాగార్జున గారా, వెంకటేష్ గారా ఆ టైంలో? எல்லாரும் பிடிக்கும். எல்லாருமே பாகசாலா எல்லாம். நான் வந்து ஆக்சுவலாக வந்து என்டிஆர் ரசிகர். அப்போ எங்கள் வயசுக்கு என்டிஆர் ரசிகர். அப்புறம் நாகேஸ்வரராவ் அவங்க சின்ன பிள்ளைகள் தான் பார்த்துருக்கேன். அப்போது முருகன் தேட்டர்னு இருக்கும். முருகன் தேட்டர் அங்கேருந்து தெலுங்கு படம் போடுவோம், பிராட்வே. ஓகே. ஆமாம், அப்போ வந்து அவங்க ரசிகர். ஓகே. ஆமாம், அப்படி பல படங்கள் பார்த்துருக்கேன். చిరంజీవి సార్తో ఎలా ఉంటుంది ఫ్రెండ్షిప్ మీకు? ఫ్రెండ్షిప్ நல்லா కష్టపడి పైకి వచ్చారు ఆయన. நல்லா நல்லா பழகுவார். குட், நல்லா மனிதர். நம்ம ரஜினியா சார் ఫ్రెండ్. బాలయ్య సార్తో చాలా సినిమాలు వర్క్ చేశారు కాంబినేషన్లో. அதாவது என்டிஆர் வந்து அவர் வந்து தமிழையோட நடிச்சிருக்காரு. அவர் வந்து சிவாஜி கூட உள்ளத்தை நல்ல உள்ள உறங்க, அது கிருஷ்ணன். என்டிஆர் தெரியாத ஆள் கிடையாது. தமிழ்நாட்டு மட்டும் இல்லை, உலகப்புறம் தெரியும் என்டிஆர். அப்படி ஒரு அதே மாதிரி நாகேஸ்வரராவ் சார் பெரிய பெத்த நடிகர், பெத்த நடிகர். எல்லாம் இப்போ இருக்கிறது எல்லாமே குட் நடிகர். చిరంజీవి సార్ இல்லை బాలకృష్ణ సార్ அவரோட டிஃப்ரென்ஸ் என்ன பார்த்துட்டு இருக்கா நீங்க? ஏன் చూసారు డిఫరెన్స్ వాళ్ళిద్దరి మధ్య? இது நடிப்புக்கு ஏஜ்லாம் நடிப்பில் ஓகே, క్యారెక్టర్లో என்ன நீங்க அப்சர்வ் பண்ணி ஆயிடுச்சு? ఏం అర్థమైంది మీకు వాళ్ళిద్దరు? ரெண்டு பேரும் நல்ல மனிதர்கள். தெலுங்குல என்னென்னா நல்ல மரியாதைகள், நல்ல இது, நல்ல குட் இது. அதாவது ரொம்ப மரியாதை இது பண்ணால் தமிழை விட தெலுங்கு பெட்டர். அப்படியா? ஆமாம். எதுவும் நல்ல மரியாதை, நல்ல இது அது இது பண்ணுவாங்க. அதுக்காக அந்த தமிழில் குறை சொல்லிட்டேன். இருங்க வர அப்படின்னா பொறுப்பாக இருந்து விமானம் வரைக்கும் விட்டுட்டு வருவாங்க. ஓ சூப்பர். ஆமாம் 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 ஆமாம். இங்கே இருந்தால் இது நீங்கள் போங்க சார், நீங்கள் வந்துருக்கன்னு போயிடுவாங்க. அங்கே அப்படி இல்லை, பொறுப்பாக
அங்கே போய் கெஸ்ட் ஹவுஸு லாட்ஜோ விட்டுட்டு கரெக்டாக அந்த விலைக்கு விட்டு போச்சலாம் என்ன வேணுமோ அதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு போவாங்க. బట్ లైఫ్ ఒకసారి బ్యాక్ వెళ్ళి చూసుకుంటే సెంధిలన్న చెన్నై వచ్చి వైన్ షాప్ లో ఒక బాయ్ గా వర్క్ చేశారు. తర్వాత ఈరోజు చూసుకుంటే తమిళనాడు స్టేటే మొత్తం మీకు సలాం చేసేలా ఒక పెద్ద కమెడియన్ అయ్యారు. ఛాలెంజింగ్ అనిపిస్తుందా లైఫ్ అలా చూసుకున్నప్పుడు? அதாவது ஒரு நல்ல மனிதர் வரும்போது ஒயின் ஷாப்பில் இருந்தார், அதில் இருந்தார் அப்படின்னு நான் பேசுகிறேன். சரி கேட்டுக்கிட்டு பேசி நாங்கள் வந்து விவசாயம் பண்ணுறோம். அப்பா அக்ரிகல்ச்சர். ஓகே. ஃபேமிலி அக்ரிகல்ச்சர். இங்கே வந்து ட்ராமா நடிக்கிறதுக்காக வந்தோம். வந்து இன்னைக்கு நல்லா இருக்கு ஆண்ட முடியத்தில் நல்லா இருக்கு. లైఫ్లో మంచిగా అసలు మర్చిపోలేనిది లైఫ్లో అవలా కష్టపడినట్టు కదా అంత టైంలో అన్న అది జ్ఞాపకం వరదా వస్తుంటుందా మీకు? అప్పుడప్పుడు గుర్తు వస్తుందా కష్టం? அது கஷ்டம்னா கஷ்டப்பட்டா அதை நினைக்கக்கூடாது. இப்போ என்ன இன்னைக்கு அதுதான் பார்க்கணும். அன்னைக்கு நடந்ததுன்னா அதெல்லாம் பார்க்கக்கூடாது. இன்னைக்கு என்ன நாளைக்கு என்னன்னு பார்க்கக்கூடாது. இன்னைக்கு என்ன, இன்னைக்கு போஜனம் உண்டா, அதுதான் வேற. நான் டுமாரோ என்ன இருக்கு இன்னைக்கு அதெல்லாம் பார்க்கறது இல்லை. இன்னைக்கு என்ன அப்படிதான் ஆண்டவன் இது. ఓకే. తెలుగులో కాంపిటీషన్ అనుకున్నారా మీరు వచ్చే టైంలో? బ్రహ్మానందం గారు కానీ వీళ్ళంతా సెంధిల్ మాకు కాంపిటీషన్ అవుతాడు వస్తే? பிரபந்தம் நடிச்சிருக்கு, கோட்டா சீனிவாசன் நடிச்சிருக்கு, பாபு மகன் நடிச்சிருக்கு, எல்லாம் எல்லா பேரும் கூட நடிச்சிருக்கேன். ஆமாம். பிரம்மானந்தம் சார்ல உங்களுக்கு பிடிச்சது ரொம்ப நல்ல குவாலிட்டி? நல்ல நம்ம மாதிரி நல்ல நண்பர், మంచి ఫ్రెండ్. మంచి ఫ్రెండ్. அதான் நல்ல அருமையான குட் மேன் அவர். கோட்டா சீனிவாஸ், நம்ம பிரம்மானந்தம் பெத்த அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா பெரிய ஆள் அப்படின்னு சொல்லுவோம். రిచ్ రిచ్ ரிச் ரிச். కమిడియన్స్ లో మీకన్నా ఎక్కువ సంపాదించారా? அப்போ కమిడియన్స్ లో బ్రహ్మానందం గారు ఎక్కువ రిచ్ గా సంపాదించింది? இல்லை அப்போ இருந்து அவர் தான். இப்பவும் அவர் அடிக்க யாரும் இல்லை. ஆமாம். இப்போ வயசானாலும் விட மாட்டாங்க. தமிழில் நடிக்கிறாரு, தமிழில் ரசிக்கிறாங்க, தமிழில் வந்து ரசிக்கிறாங்க. కాదు ఇంత 70 ఏజ్ వచ్చినా కానీ ఇంత హెల్దీగా ఉన్నారు సెంధిల్ అన్న. ఫుడ్ என்ன ஃபுட் சாப்பிட்றீங்க நீங்க? சீக்ரெட் சொல்லுங்க ஆடியன்ஸ்க்கு. சீக்கிரட் வந்து இப்போ பழைய நம்ம சோறு இருக்குல்ல, ஆமாம், சாப்பாடு நைட்டு ஊற்றி வச்சு காலையில் வாங்கல, அந்த சாப்பாடு சாப்பிட்றது தான் பெட்ரு. నైట్ அந்த రైస్లో ఏమి వేస్తారు? தண்ணி வாட்டர், வெறும் தண்ணி ஊற்றி நீர் ஊற்றி காலையில் சாப்பிட்டு வெங்காயம், ఉల్లిపాయ, இது மிளகாய், அது ரெண்டு சாப்பிட்டு காலையில் పొద్దున. మధ్యాహ్నం யூஸ்வலாக சாப்பிடுவேன். அப்புறம் நைட்ல அது சாப்பிடுவேன். ஏதோ சாப்பிட நைட்டு இட்லி, தோசை, இல்லாட்ட கஞ்சி, சுடுகஞ்சி. அது ரைஸில் சூடாக இருக்கும். அது நைட்டு எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. அவ்வளோதான். அதுதான் உங்களோட సీక్రెట్, బాడీ సీక్రెట్. ఇలా 70 సంవత్సరాలు వచ్చినా చాలా ఎనర్జీగా ఉన్నారు. స్కిన్ కూడా అంత గ్లో ఉంది. మేము నరసింహ సినిమాలో చూసాం రజనీకాంత్ ఫ్రెండ్గా. ఇంత గడ్డం తీసేస్తే సేమ్ యాజ్ ఇట్ ఈస్గా ఉంటారు. அவர் ரஜினி சார் வந்து அவர் வந்து எப்பவுமே அவர் உடம்பு பார்த்துக்குவார். நல்ல அவர் சொல்ல வேண்டியதை சிவாஜிக்கு அப்புறம் கமலஹாசன், ரஜினி சார், இவங்க எப்பவுமே அது சுறுசுறுப்பாக இருப்பாங்க. ஆமாம். இப்போ ஜென்ரேషన్లో உங்களுக்கு யாரு பிடிக்கும்? ఇప్పుడున్న జనరేషన్లో ఎవరు ఇష్టం మీకు హీరోస్ తెలుగులో? இங்கே தெலுங்குல வந்து எல்லாருமே பிடிக்கும். நான் வந்து நடிகர் எந்த நடிகரும் குறை சொல்ல மாட்டேன். அல்லு அர்ஜுன், ஜூனியர் என்டிஆர், ராம் சரண், மகேஷ் பாபு, பிரபாஸ். எனக்கு வந்து எல்லா நடிகரும் ஒன்றே.
எல்லா நடிகரும் ஒரே தான். ம். எதுக்கு அவரை பிடிக்கும் அவருன்னு சொல்ல மாட்டேன் எப்பவும். தமிழில் கூட அப்படித்தான். அப்படியா? ஆமா, அப்படி நம்ம நடிகருக்குள்ளே குறை சொல்லக்கூடாது, தப்பு. ம். அதனால எல்லாரும் நல்லவங்க, எல்லாரும் நல்லா நடிப்பு அவங்க. ఇప్పుడున్న జనరేషన్‌తో వర్క్ చేసే ఛాన్స్ వస్తే చేయటానికి మీరు రెడీగా ఉన్నారా తెలుగులో? இப்போ ஆ. கூப்பிட்டா கண்டிப்பா. கூப்பிட்டேன். இல்ல அப்பாவா இல்ல கமெடியனாக இப்போ நம்ம பாபி சும்மா இருக்காரு, பாபி சும்மா. பாபி சிங். ஆமா 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 ஆமா. தமிழ் ஆக்டர். நான் கொடுக்க அந்த அவரு கூட காம்பினேஷன் நடிக்கிறேன் தெலுங்குல இப்போ. ఓ మీ అబ్బాయి கொடுக்கு యాక్టర్గా? ஆக்டர் டாக்டர் கொடுக்கு. ఆ. அவர் காம்பினேஷன் நடிக்கிறார் தெலுங்குல. పేరేనా? அவர் பேர் மணிகண்ட பிரபு. அப்படியா? எனக்கு தெரியும். தெரியுமா? சரி சரி சரி. அவர் டென்டல் ஸ்பெஷலிஸ்ட்டு. ம். அவர் நடிக்கிறாரு. பாவிஷமா படத்தில் தமிழ்லேயும் நடிக்கிறாரு அவர். ఇప్పుడు పిల్లలు ఏం చేస్తున్నారు అన్న? కిడ్స్ ఇద్దరు అబ్బాయిలే కదా? ஆமாம், మీకు ఇద్దరు అబ్బాయిలు? ரெண்டு பேர். ரெண்டு அப்பாயில் ஒருத்தர் நம்ம லைனில் இருக்காரு యాక్టింగ్. ஆக்டிங். அவர் அஜித் படம் நாடு கூட பண்ணார், சிறுத்தை சிவான்னு ஒருத்தர். అవును. அவரோட கோட కో డైరెక్టర్. ఇంకొరు పయ్యன்? இன்னொரு பேர் டாக்டர். டாக்டர். ஆமாம், டாக்டர். సో ఎల్లమే సూపర్. ఫ్యామిలీ ఎల్లమే సెట్ అయ్యి. ஆமாம், బట్ ఇప్పుడు ఫిలిమ్స్ అన్ని వదిలేసి పాలిటిక్స్ లోకి ఎంటర్ అయ్యారు. பாலிடிக்ஸில். పాలిటిక్స్ లోకి ఎంటర్ అయ్యారు. ఏ పార్టీలో ఉన్నారు ప్రెసెంట్? நான் பாலிடிக்ஸ் தான் இருக்கேன். ஆமா. இப்போதைக்கு வந்து பிஜேபியில் இருக்கேன். பிஜேபி. அப்போ இருந்து நான் எம்ஜிஆர் காலத்தில் வந்து அப்போ வந்து ஏடிஎம்கே. டிஎம்கே. அப்புறம் அம்மா கட்சி ஆரம்பித்தாங்க, சேவல் சின்னம். அப்போ ரெட்டலே இல்லை. அப்போ இருந்து நான் தொடர்ந்து அம்மாவுக்கா பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ அம்மா இறந்த பிறகு பிஜேபி வந்து அவ்வளோ. జయలలిత కూడా ఫ్రెండ్షిప్ ఎప్పుడు இருக்கும் సార్ உங்களுக்கு? ఏనా ఫస్ట్ నుంచి చూస్తున్నారు ఆమెని అప్ టు సీఎం చనిపోయే వరకు చూశారు. వెరీ క్లోజ్ ఫ్రెండ్ టు యూ. ఎలా ఉంటుంది ఆమెతో ఫ్రెండ్షిప్? ஜெயலலிதா அம்மா வந்து ஆர்டிஸ்ட்க்கு மரியாதை கொடுப்பாங்க. ஓகே. ஆர்டிஸ்ட் எவ்வளோ பெரியா இருந்தாலும் நிற்கணும். அந்த ஒரு ஆர்டிஸ்ட் போனால் உங்களை உட்கார சொல்லுவார். அதுதான் அவங்களுக்கு பெரிய திறமை. ஒரு சின்ன ஆர்டிஸ்ட் போனாலும் உட்கார சொல்லுவார். வேறு எந்த பொலிட்டிக்கல் ஆஃபீஸர்னு நின்றுக்கிட்டு தான் இருக்கணும், ஸ்டாண்டிங் இப்படி. ஒரு சின்ன ஆர்டிஸ்ட் போனாலும் உட்கார சொல்லுவார், కూర్చోమని చెప్తారు. அதில் அது அவங்களுக்கு அந்த பெரிய இது இருக்குது. அது பெரிய காட்டு கொடுத்த கிஃப்ட். సీఎం అయినాక సేమ్ క్వాలిటీ ఉందా ఆమె దగ్గర? அதே தான், அது ஒன்றும் மாறுது. சிஎம் ஆனவன் தான் சொல்கிறேன். இவங்க முன்னாடி தெரியும் பின்னாடி தெரியும், இருந்தாலும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் கோபம் வந்தால் அவ்வளோதான், அவள்தான் யாராவது தூக்கி போட்டுருவாரு. కోపం వస్తే ఎవరినైనా. ஆமாம். బట్ సెంధిల్ అందరూ చెప్తుంటారు తెలుగులో కూడా ఒక మిస్టరీ ఇప్పుడు కూడా. జయలలిత అమ్మ డెప్త్ అనేది మిస్టరీ అయిపోయింది. కొంతమంది అంటే మీరు ఆ పార్టీలో ఉన్నారు కాబట్టి, ఏడిఎంకేలో అమ్మతో పాటు వర్క్ చేశారు కాబట్టి உங்களுக்கு நல்லா தெரியும் டெப்த் மிஸ்ட்ரியா இருக்கும். சசிகலா ஏதோ செஞ்சுட்டு இருக்காங்க, நிறைய பேர் சொல்லுவார். அது சத்தியமாவா? ஏதோ చేసింది சசிகலா అంటారు. அதெல்லாம் இல்லை. அதாவது ஒருத்தர் வந்து விதி எப்படியோ அப்படி தான் இருக்கும். சும்மா அவர் இது பண்ணார் இது பண்ணார் அதுங்கெல்லாம் சும்மா பாலிடிக்ஸ் பண்ணி விடுறது. பாலிடிக்ஸ் அவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சுகர் இருந்துச்சு, இது இருந்துச்சு, அவங்க எல்லாம் இது இருக்க போய் அவங்க இருந்தாங்க. இப்போ சாதாரண மனுஷனை ஒருத்தர் இறந்து போயிட்டான், அவனை கேட்க சொல்லுங்க. ஆமாம், கேட்க மாட்டார். ஏன்னா இந்த அம்மா வச்சு பாலிடிக்ஸ் பண்ணலாம். பாலிடிக்ஸு எல்லாமே எல்லா பிரச்சனையும் பாலிடிக்ஸ் தான். அதாவது எங்கே எடுத்தாலும் இந்த பாலிடிக்ஸு தான் இப்படி பண்ணி ஜனங்களை குழப்புறது. ஆனால் அவர் மட்டும் குழப்பிட்டு பெரிய ஆள் ஆயிடுவார் பாலிடிக்ஸுக்காரர். ஆனால் ஏழை ஏழை தான். ஏழைன்னா நம்ம என்ன சொல்லுவோம் தெலுங்குல, புவர் ஃபேமிலி. இவர் தான் அடிச்சுக்கிட்டு இருப்பார். நாளை பொண்ணு பெரிய ஆளுக்கெல்லாம் அவர் அந்த கட்சி இது எல்லாம் ஒன்றா சேர்ந்து பார்ட்னர் வந்து பிசினஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் தெரியாது. ஜனங்களுடைய மொத்த இது யாருன்னா
ஃபோர் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க, ஏழைகள்னு. మ్మ్. సో తెలుగులో బాగా చెప్తుంటారు. సౌత్ ఇండియాలోనే టాప్ మోస్ట్ కమెడియన్స్లో టాప్ 5లో మీరు ఎప్పుడు ఉంటారు 1. అండ్ టాప్ 5 రిచెస్ట్ కమెడియన్స్లో కూడా సెంధిల్ గారు ఉంటారు. మినిమం 1000 కోట్ల పైన సెంధిల్ గారి ప్రాపర్టీస్ అంటారు తెలుగులో, 1000 కోట్ల మేల. ஆமாம், இப்போ கூட ரோஜா உங்களே? ரோஜா ஆ. அவங்க இப்போ எம்எல்ஏவா ఇప్పుడు మినిస్టర్, மினிஸ்டர்? அப்போ என்ன மினிஸ்டர்? టూరిజం మినిస్టర్. டூரிசம். வெரி குட், வெரி குட். நான் திருப்பதி இன்னைக்கு சொல்லித்தான் எனக்கு தெரியும். அவங்க கூட சொல்லவே இல்லை. திரு திரு திருப்பதி போகலாம்னா இப்போ ஒரே கூட்டமாக இருக்குது. முன்னாடிலாம் அங்கே ஈஸியாக போயிடுவோம் திருப்பதி. இப்போ போக முடியல, அவ்வளவு இதாகிடுச்சு எல்லாம். ஆனால் முன்ன விட திருப்பதி சூப்பராக இருக்குது. திருப்பதி நல்லா க்ளீனாக இது போக்குவரத்து அது இதெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. அதான் இன்னைக்கு அங்க ஆடியன்ஸ் சொல்லுவாரா 1000 கோடி 1000 கோடின்னு சொல்லிட்டு? அங்க திருப்பதில சொல்லுவாரா எல்லாமே? திருப்பதி எல்லாம் பாடுறது தானே உங்களுக்கு. ஆமா ஆமா ஆமா. அதனால தான் தமிழ் தெலுங்கு ரெண்டும் தெரியும். இப்போ எனக்கு கூட நான் தெலுங்கு புரியும், நீங்கள் பேசுகிறது எல்லாம் புரியும். நம்ம தப்பாக பேசணும்னு எனக்கு ஒரு பயம். அப்படியா? ஆமாம் ஆமாம் ஆமாம். ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ரோஜா அம்மா வந்து ఇప్పుడు మినిస్టర్ ஆயிடுச்சு. ஆமாம் ஆமாம். தமிழ்நாடு மக்களுக்கு ரொம்ப இஷ்டమైన ஆக்ட்ரஸ். அதாவது தெலுங்கும் தமிழும் ஒன்று தான். இப்போ மெட்ராஸு எங்கே இருந்துச்சு? சென்னை. நம்ம தெலுங்கு தான் இருந்துச்சு எல்லாம் மெட்ராஸை. அப்போ பிரிக்கும் போது பிரிஞ்சிட்டாங்க. இந்த மெட்ராஸில் இருக்கிறவங்கலாம் முக்கால்வாசி தெலுங்குக்காரங்க தான் இருக்காங்க. நாயுடு, ரெட்டி எல்லா பேருமே இங்கே இருக்காங்க. இது என்டிஆருக்கு தெரியும், அந்த காலத்துலேயும் தெரியும். அதனால தான் நம்ம அந்த தெலுங்குக்காரங்க இருக்காருன்னு கிருஷ்ணா நதி கொடுத்தாரு எம்ஜிஆர் காலத்தில் ஒப்பந்தம் போட்டு. ஏன்னா இங்கே இதுதான் பாடுறது, உங்கள் மெட்ராஸ் தான் பாடுறது. மெட்ராஸும் தெலுங்கு ஒன்று தான். இப்போவும் முக்கால்வாசி தெலுங்கு பேசுவாங்க. ஸோ செந்தில் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் இப்போ எல்லா ஆக்டர்ஸுமே இறந்து போடுறாங்க. கிருஷ்ண గారు, கிருஷ்ணராஜு గారు, సత్యనారాయణ గారు, చలపతిరావు గారు. எப்படி இருந்துச்சு தமிழ்நாடு ஆர்டிஸ்டுக்கு எல்லாமே அது பார்க்கும்போது ఏమనిపించింది మీ అందరికీ? பார்க்கும்போது எல்லாம் ஆண்டவன் கொடுத்தது பார்த்துக்கணும். நம்ம ஒன்றும் பெத்தாயிட்டு இன்னைக்கு சிவாஜி, எம்ஜிஆர், என்டிஆர் ஒன்றா நாயசரா ஒன்றா பெரிய கடவுள். அந்த அவங்க மாதிரி இப்போ யாரும் நடிக்கிறதுக்கு ஆள் இல்லை. அவங்கன்னா தனி திறமை. சிவாஜி, எம்ஜிஆர், எம்னி கணேசன், இப்படி சொல்லிகிட்டே போகலாம். அவன் அதே மாதிரி என்டிஆருக்கு கிருஷ்ணர் வேஷம் போட்டால் தேவடா தேவடா அப்படின்னு தான் கும்பிடுவாங்க இங்கேயே. அப்படி ஒரு மாசு. ஆமாம், பெரிய மாசு. ஸோ இவ்வளோ அன்பு கொடுத்துருக்கு ஆடியன்ஸ்க்கு உங்கள் டைலாக் ஏதோ ஒன்று, நரசிம்மா படையப்பா. படையப்பா படையப்பா எல்லாரும் தெரியும், உங்களுக்கு தெரியும். நமஸ்காரம். படையப்பா ட்ரெஸ்ஸு ஒன்று தான், நான் இல்லைன்னு சொல்லலை. அதுக்காக போகிறவங்க சொல்லணுமா? பேசாம வா. படையப்பா ட்ரெஸ்ஸு என்னுடைய தான், நான் இல்லைன்னு சொல்லு. அதை போகிறவங்க அவங்கள வர சொல்லணுமா? இல்லை వా. సో ఇప్పుడు మీకు అర్థమైంటుందిగా నరసింహ సినిమాలో పెళ్లి సీన్కి వెళ్తుంటే డ్రెస్ మాత్రం నాది, పెళ్లి కొడుకు వీడియో అని చెప్తారు కదా రజనీకాంత్ గారు, ఆ సీన్ చెప్పారనమాట తమిళ్లో. నిజంగా చాలా హ్యాపీ, ఎందుకంటే సెంధిల్ గారిని ఫస్ట్ టైం తెలుగు మీడియాలో ఒక మంచి ఇంటర్వ్యూ ద్వారా చూపించబోతున్నాము. ఎందుకంటే ఇప్పటి వరకు ఎవరికి ఇవ్వలేదు కూడా. ఈజ్ వన్ ఆఫ్ మై వెల్ విషర్, లైక్ మై ఫ్యామిలీ. కాబట్టి అడగగానే యాక్సెప్ట్ చేశారు. అండ్ థ్యాంక్ యూ సో మచ్ సెంధిల్ అన్న, ரொம்ப நன்றி. సూపర్. సుమన్ టీవీలో మీ పర్సనల్ అండ్ బిజినెస్ ప్రమోషన్స్ కోసం కింది నెంబర్కి కాంటాక్ట్ చేయండి.